திமுகவிலிருந்து வெளியில் வர வேண்டும் என்கிற முடிவை வைகோ எடுத்தார் என்று சொல்வது சரியானதல்ல. ம். திமுகவிலிருந்து வைகோ வெளியேற்றப்பட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்பர் 2 என்கிற அந்த செல்வாக்கு. கோபால்சாமி பேசுகிறார் என்று அறிவிக்கப்பட்டவுடன் அந்த ஒளிவாங்கிக்கு முன்பு அந்த கர்ஜனையோடு ஒரு சிங்கம் வந்து நிற்பதைப் போல அந்த கருப்பு துண்டை அணிந்து கொண்டு அந்த தலைவர் வந்து நிற்கிற காட்சியை பார்ப்பதற்காக உலகை உலுக்கிய புரட்சி என்கிற தலைப்புல அவர் பேசினதை நான் ஏன் ரொம்ப முக்கியத்துவமா சொல்லணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொன்னா, அந்த உரை என்பது உலகை உலுக்கிய புரட்சி அல்ல. அது திராவிட முன்னேற்ற கழகத்தை உலுக்கிய புரட்சி. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். கோபால்சாமி பேசுவார் என்று அறிவித்தால் அவருக்கு எழுகிற அந்த ஆரவாரம் இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அன்றைக்கு ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷனை உருவாக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தலைவர் வைகோ மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்த கரூர் மாவட்டத்தை சேர்ந்த நொச்சிப்பட்டி தண்டபாணி அவருடைய வீட்டு வாசல்ல உடலுக்கு தீ வைத்துக் கொண்டு மடிந்து போனார். நொச்சிப்பட்டி தண்டபாணி அன்றைக்கு மடியவில்லை என்று சொன்னால் மறுமலர்ச்சி திமுக என்கிற இயக்கத்தை உருவாக்குவதற்கான தோற்றுவாய் எழுந்திருக்காது. எம்ஜிஆரோடு வந்தவர்களை விட இவரோடு வந்த மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கை கூடுதல். கலைஞர் தலைவராக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலைஞரை மீறி ஒரு மாவட்ட செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தார்னா அது அண்ணன் செஞ்சியார் தான். செஞ்சியார் கலைஞரை விட்டுவிட்டு மாவட்ட செயலாளராகவே இங்கே வந்து சேர்ந்தார். கட்சி தொடங்கியதற்கு மறுநாளே வருங்கால முதலமைச்சர் என்று பேசுகிற காட்சிகளை நாம பார்க்கிறோம். நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் என்று பேசுகிற காட்சியை பார்க்கிறோம். ஆனா என்னோடு வந்தால் உங்களுக்கு பதவி பட்டம் எதுவுமே கிடைக்காது, கல்லிலும் முன்னிலும் காட்டிலும் மேட்டிலும் நடக்க வேண்டி வரும். இதையெல்லாம் ஒப்புக்கொண்டு என்னோடு இந்த யுத்த களத்துக்கு தயாராக வருவீர்கள் என்று சொன்னால் என்னோடு வாருங்கள், இல்லை என்று சொன்னால் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே பத்திரமாக இருங்கள், அங்கே உங்களுக்கு பதவியும் பட்டங்களும் தேடி வரும் என்று ஒருவர் அறிவித்தார் என்று சொன்னால், வைகோ கால்படாத இடமே தமிழ்நாட்டுல இல்ல, நடந்துகிட்டே இருப்பாரு மனுஷன் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. எப்படி அவருக்கு அந்த மண் மீது அவ்வளவு பற்று இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்ல, தன்னை வருத்தி இயக்கம் வளர்த்த தலைவர்கள்னு நீங்க பட்டியல் போட்டீங்கன்னா அதுல முதலிடம் அவருக்கு தான் உண்டு. ஆனா அவருக்கான அந்த ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இந்த தமிழ் சமூகத்துல இல்ல தமிழக அரசியல்ல அவருக்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்தை நாளை வரலாறு மறந்துடும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியை நாளை வரலாறு மறந்துடும். ஆனால் தமிழ்நாடு மறக்க முடியாத தலைவராக பெரியாருக்கு அடுத்து எந்த அதிகார பொறுப்பையும் பெரிதாக சுவைக்காமல் தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களை வென்றெடுத்தார்னா அது தலைவர் வைகோ. மனம் திறந்து சொல்றேன், வெளிப்படை தன்மையோடு சொல்றேன், அவரை ஈஸியா ஏமாத்த முடியும் சார். அவரை ஈஸியா ஏமாத்த முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு சாதகமான 2 செய்திகளை நீங்கள் சொல்லிவிட்டால் அவர் எளிதில் ஏமாந்து போகக்கூடியவர் தான். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் மதிமுக அப்படின்ற ஒரு கட்சி தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாக இருந்துச்சு. ஆனா இப்ப நம்ம அரசியலை பார்க்குற எல்லாருக்கும் மதிமுக அப்படின்னாலே அது திமுக ஆதரவுல தான் இயங்குது அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்கள் இருக்கு. ஆனா 93ல வைகோ திமுகல இருந்து வெளியே வந்தப்ப அது பெரிய புயலா இருந்துச்சு. திமுகவை செங்குத்தாக பிளந்தார் வைகோ அப்படின்ற மாதிரியெல்லாம் பல கட்டுரைகள், பல அரசியல் ஆய்வாளர்கள்லாம் பேசியிருக்காங்க. நீங்க வைகோ அவர்களோடையும் ரொம்ப நெருக்கமா பழகி இருக்கீங்க. அந்த பிரிவு திமுகல இருந்து வெளியே வரணும் அப்படின்ற முடிவை வைகோ ஏன் எடுத்தாரு? அது திமுகவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துச்சு? திமுகவிலிருந்து வெளியில் வர வேண்டும் என்கிற முடிவை வைகோ எடுத்தார் என்று சொல்வது சரியானதல்ல. திமுகவிலிருந்து வைகோ வெளியேற்றப்பட்டார். அவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுவார் என்று பல நாட்களாக பலரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அது ஒரு நாள் அரங்கேறியது. அவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். வெளியேற்றப்பட்ட பிறகுதான் அவர் நாங்கள் தான் உண்மையான திராவிட முன்னேற்ற கழகம் என்று உரிமை கோரினார். அது நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு போய் நின்றதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், அதாவது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் சார்பில் கபில் சிபில் வாதாடி திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டுக் கொடுத்தார் அவர்களுக்கு. அதன் பிறகு அந்த சட்ட போராட்டத்தில் தோல்வியை தழுவியதற்கு பிறகு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உதயமானது. அவர் திமுகவிலிருந்து வெளியேறவில்லை, திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டார். அதற்கு பல காரணங்கள் உண்டு. அவருடைய ஈழ பயணம், அதன் பிறகு அவருக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்பர் 2 என்கிற அந்த செல்வாக்கு. நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடுகள்ல பாத்தீங்கன்னா, உலகை உலுக்கிய புரட்சிகள் என்கிற தலைப்புல ஒரு மாநாட்டுல உரை நிகழ்த்தி இருப்பாரு. அதாவது சரியா 2 நாட்கள் நடைபெறுகிற திமுக மாநாடு. நான் தஞ்சையில் நடைபெற்றிருக்கிற மாநாட்டுகளுக்கும் போயிருக்கிறேன்,
விழுப்புரத்தில் நடந்த மாநாட்டுக்கும் போயிருக்கிறேன், திருச்சியில் நடந்த மாநாட்டுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடுகளுக்கு போய் வந்திருக்கிறேன். அதுல ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா டோக்கன் வாங்கிட்டு, அதாவது டிக்கெட் வாங்கிக்கிட்டு போற திமுக மாநாடு. அதெல்லாம் நீங்க மற்ற இன்றைக்கு இருக்கிற நிலைமையெல்லாம் இல்ல அன்னைக்கு. இன்னைக்கு வந்து நீங்க 200 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்து ஆட்கள் அழைச்சிட்டு வரணும். அன்னைக்கு வந்து திமுக மாநாடுகளுக்கு தலைவர்களுடைய சொற்பொழிவுகளை கேட்பதற்காக பணம் கட்டி திமுக மாநாடுகளுக்கு போனதுண்டு. 1 நாள் 2 நாள்னு 2 ஸ்லிப் இருக்கும் அதுல. அப்படி நடைபெறுகிற மாநாடுகள்ல சரியாக மதிய இடைவெளி என்று ஒரு நேரத்தை ஒதுக்கி இருப்பார்கள். அந்த இடைவெளியில் பேச அழைப்பார்கள் வைகோவை. அதாவது அவருடைய பேச்சு முக்கியத்துவம் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக அந்த அணுகுமுறை கையில் எடுக்கப்படும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்றைக்கு இருந்த சூழலில். அப்ப பாத்தீங்கன்னா பொட்டலங்கள் தானே, புளிசோறு, எலுமிச்சை சோறு, இப்படியான பொட்டலங்கள் தானே. இன்றைக்கு மாதிரியான பிரியாணி, பிரிஞ்சி வகைகள்லாம் இல்ல அன்னைக்கு. ஆமா இல்ல. அப்போ பொட்டலங்களை கையில் வைத்திருக்கிற தொண்டர்கள் கோபால்சாமி பேசுகிறார் என்று அறிவிக்கப்பட்டவுடன் அந்த ஒளிவாங்கிக்கு முன்பு அந்த கர்ஜனையோடு ஒரு சிங்கம் வந்து நிற்பதை போல அந்த கருப்பு துண்டை அணிந்து கொண்டு அந்த தலைவர் வந்து நிற்கிற காட்சியை பார்ப்பதற்காக அப்படியே சோத்து பொட்டலங்களை தூக்கி வீசி விட்டு ஓடி வருகிற காட்சி. அதாவது ஒரு கடல் அலை எப்படி பாய்ந்து வருமோ அது போல தொண்டர்கள் அலையலையாக வந்து அந்த மாநாட்டு அரங்கத்துக்குள் உட்கார்ந்து செவி முடுக்கிற காட்சிகள் எல்லாம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி அந்த செல்வாக்குலாம். உலகை உலுக்கிய புரட்சி என்கிற தலைப்புல அவர் பேசினதை நான் ஏன் ரொம்ப முக்கியத்துவமா சொல்லணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொன்னா, அந்த உரை என்பது உலகை உலுக்கிய புரட்சி அல்ல, அது திராவிட முன்னேற்ற கழகத்தையே உலுக்கிய புரட்சி. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த ஒரு கர்ஜனை, அவருக்கு இருந்த அந்த செல்வாக்கு, கோபால்சாமி பேசுவார் என்று அறிவித்தால் அவருக்கு எழுகிற அந்த ஆரவாரம், இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அன்றைக்கு ஒரு அன்ட்ரஸ்ட் சிச்சுவேஷனை உருவாக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது எல்லா கட்சியிலையும் உருவாகிறது தான் இயல்பாகவே. வாரிசுகள் எங்கெல்லாம் முன்னிறுத்தப்படுகிறார்களோ, வாரிசுகள் எங்கெல்லாம் தலை தூக்குகிறார்களோ, அங்கே 2வது இடத்துக்கு தன்னியல்பாக வந்து சேருகிற ஒருவர் கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கப்படுவதும், அவர் இறக்கி வைக்கப்பட்டவுடன் அப்படியே சூழல் இருக்கிறதா அல்லது அவருக்கு ஒரு எமர்ஜிங் கிடைக்குதான்றதை பார்த்து அடுத்த கட்டத்துக்கு கட்சி தலைமைகள் நகர்வதுங்கிறது இயல்பான நடவடிக்கை. இன்றைக்கு இருக்கிற மதிமுக, இன்றைக்கு இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி, இதுல எல்லா கட்சிகளும் உள்ளடக்கம். எந்த கட்சிகளும் விதிவிலக்கு இல்லை. அந்த திமுக ஓரளவுக்கு ட்ரெயின் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கு. ஏன்னா திமுகவுல தலைவர்களே அந்த சூழலுக்கு ஏற்ப தயாராகி விட்டார்கள். இன்னொன்று, திமுக என்கிற இயக்கம் இப்போது காலத்தின் கட்டாயமாகிவிட்டது. அந்த அடிப்படையில் அந்த கட்சி இருக்க வேண்டும், யாருடைய தலைமையில் இருக்க வேண்டும் என்பதை தாண்டி அந்த கட்சி இருக்க வேண்டும் என்கிற நிலைக்கு வந்து விட்டார்கள். அப்படியாகத்தான் அரசியல் நகருகிறது. எனவே அவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு அவரே பல நேரங்களில் பேசி இருக்கிறார். நான் வந்து இந்த கருப்பு சிகப்பு வேட்டியை இனிமே கட்ட முடியாது, இனி நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கத்தினுடைய பெயரை சொல்கிற தகுதி கூட இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லித்தான் அவர் அரசியல் வாழ்விலிருந்து ஒதுங்கிக் கொள்வதாக நான் எண்ணி இருந்தேன் என்று பல நேரங்களில் பொதுக்கூட்டங்களிலும் பேசி இருக்கிறார். எங்களை போன்றவர்கள் மத்தியிலும் அவர் பேசி இருக்கிறார். ஆனா தலைவர் வைகோ மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்த கரூர் மாவட்டத்தை சேர்ந்த நொச்சிப்பட்டி தண்டபாணி அவருடைய வீட்டு வாசல்ல உடலுக்கு தீ வைத்துக் கொண்டு மடிந்து போனார். நொச்சிப்பட்டி தண்டபாணி அன்றைக்கு மடியவில்லை என்று சொன்னால் மறுமலர்ச்சி திமுக என்கிற இயக்கத்தை உருவாக்குவதற்கான தோற்றுவாய் எழுந்திருக்காது. ஏன்னா நீங்க திமுகவிலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு எம்ஜிஆரோடு வந்தவர்களை விட இவரோடு வந்த மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கை கூடுதல். நீங்க சொன்னீங்க இல்லையா, செங்குத்து பிளவாக கட்சியை பிளந்திருக்கிறாங்கன்னு சொல்லி. இதெல்லாம் அன்றைக்கு தினகரனுடைய தலையங்கங்கள். தினகரன்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல அன்னைக்கு இவர் பற்றிய செய்திகள் தான் வரும். கே.பி. கந்தசாமி இவர் மீது எல்லையற்ற அன்பு வைத்திருந்தார். அவர் வந்து மிக விரைவாக மறைந்து போனார் மறுமலர்ச்சி திமுக துவங்கிய காலத்தில். அவர் இறந்து போனது அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. குறிப்பா தலைவர் வைகோவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. அந்த நேரத்துல அவர் உயிரோடு இருந்திருந்தால் அந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிற பணியை செய்திருப்பாங்க. தினகரன் அப்படித்தான் அவரை தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடியது. எம்ஜிஆர் போனப்ப கூட இவ்வளவு மாவட்ட செயலாளர்கள், இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிற தலைவர்கள் எல்லாம் வரல. அன்னைக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். ஒண்ணு செல்வராஜ் என்ன, இன்னொன்னு பருதி இளம்பழுதி என்ன. பருதி இளம்பழுதி என்ன கலைஞர் பக்கமே நின்றுட்டாரு, செல்வராஜ் என்ன தலைவர் வைகோ பக்கம் வந்தாரு. இப்ப பிரதிநிதித்துவ அடிப்படையில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒருவர் அங்கேயும் ஒருவர் இங்கேயும் இருக்கிறார்கள் என்கிற அந்த சூழல்ல தான் திமுக யாருக்கு என்கிற அந்த யுத்தமே துவங்கியது. குடவாசலில் நீதி கேட்கிறோம் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் என்று சொல்வதை விட அது ஒரு மாநாடு என்றுதான் சொல்ல வேண்டும். அதிலிருந்துதான் இந்த மறுமலர்ச்சி திமுக என்கிற பயணமே துவங்கியது. அதுல குறிப்பா என்ன அப்படின்னு சொன்னா,
அன்றைக்கு வந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல அப்படி ஒரு மாவட்ட செயலாளர்களை, தலைவர்களை பார்க்கவே முடியாதுன்னு. மொழிப்போரை முன்னின்று நடத்திய அண்ணன் எல்ஜி. அவரை கூட விட்டு விடலாம். அவர் வந்து திமுகவுல என்ன பொறுப்புல இருந்தாரு அப்படிங்கிறத தாண்டி, மொழிப்போர் களத்தில் முன்னின்றவர் என்கிற அடிப்படையில் அவர் வந்தார். ஆனா, வட ஆற்காடு மாவட்டத்துல வந்து செஞ்சி ராமச்சந்திரனா அல்லது நீ எம்ஜி ராமச்சந்திரனா என்கிற அளவுக்கு செல்வாக்கு பெற்றவராக இருக்கிறாரு. கலைஞரே வேண்டாம் என்று சொன்னதற்கு பிறகும், கலைஞரே அவரை மாவட்ட செயலாளர் தேர்தலில் தோல்வியடைய செய்ய வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகும், கலைஞர் தலைவராக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலைஞரை மீறி ஒரு மாவட்ட செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தாருன்னா அது அண்ணன் செஞ்சியார் தான். செஞ்சியார் கலைஞரை விட்டுவிட்டு மாவட்ட செயலாளராகவே இங்கே வந்து சேர்ந்தார். அதே மாதிரி கொங்கு மண்டலத்தில் காரோட்டி கண்ணப்பன் பேரு எமர்ஜென்சி பீரியட்லயும் எப்போதெல்லாம் நெருக்கடி வருதோ டிரைவர்கள்லாம் விட்டுட்டு ஓடும்போது கலைஞருடைய காரை ஓட்டுகிற பொறுப்பு யாருக்குன்னா அண்ணன் கண்ணப்பனுக்கு தான். தைரியமாக அப்படி தன்னையே தத்தம் செய்து கொண்டு கலைஞரோடு இருந்தவர். அதனாலதான் அவருக்கு காரோட்டி கண்ணப்பன் பேரு கொங்கு மண்டலத்துல. அப்படி ஒரு தளபதியாக இருந்த அண்ணன் கண்ணப்பன். அதன் பிறகு திருச்சியில மாவட்ட செயலாளராக இருந்த மறைந்த அண்ணன் செல்வராஜ். நாகப்பட்டினம் மாவட்டம், அன்றைக்கு அது காயிதே மில்லத் மாவட்டம்னு பேரு. அந்த மாவட்ட செயலாளர் மா மீனாட்சி சுந்தரம், மாமின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட மாவட்ட செயலாளர் குமரியில அண்ணன் ரத்தினராஜ். இப்படிப்பட்ட மாவட்ட செயலாளர்கள்லாம் மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் பெரியார் மாவட்டத்தினுடைய அன்றைய மாவட்ட செயலாளர், இன்றைய ஈரோடு மாவட்டத்துக்கு தலகர்த்தராக இருந்த அண்ணன் கணேசமூர்த்தி. இப்படி மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து இவரோடு சேர்ந்ததற்கு பிறகு திமுகவுக்கு ரைட்ஸ் கேட்டார் அவரு. நான் தான் திமுகன்னு சொல்லி. அப்ப அன்றைக்கு வந்து நாங்கள் தான் திமுக என்றுதான் இயங்கினார்கள். எங்க மாவட்டத்துல எனக்கெல்லாம் அரசியலில் வழிகாட்டியாக இருந்த மறைந்த துரைபாலகிருஷ்ணன் அவர்கள் ஒன்றிய செயலாளராக இருந்து இவரோடு வந்த காரணத்தால் அன்றைக்கு மாவட்ட பொறுப்புக்குழு தலைவராக இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பொறுப்புக்குழு தலைவர்னு எங்க ஊர்ல கொடிகம்பத்துல கொடியை ஏற்றிருக்கிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியவே. அதன் பிறகு இந்த சட்ட போராட்டத்தில் தோல்வியை தழுவியதற்கு பிறகுதான் மறுமலர்ச்சி திமுக என்பது உதயமானது. மறுமலர்ச்சி திமுக உதயமானதற்கு பிறகு அது செய்திருக்கிற சாதனைய தமிழ்நாட்டு அரசியல் களத்துல வேறு ஒரு அரசியல் கட்சி, புதிதாக துவங்கப்பட்ட அரசியல் கட்சி துவங்கி இருக்குமான்னு கேட்டா இல்ல. எனக்கு என்ன ரொம்ப வியப்பு அப்படின்னு சொன்னா, தலைவர் வைகோ மீது எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையுமே இன்றைக்கு கட்சி தொடங்கி இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களத்துல கட்சி தொடங்கியதற்கு மறுநாளே வருங்கால முதலமைச்சர் என்று பேசுகிற காட்சிகளை நாம பார்க்கிறோம். நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் என்று பேசுகிற காட்சியை பார்க்கிறோம். ஆனா எனக்கு தெரிய இந்திய துணை கண்டத்தில் ஒரு தலைவர் என்னோடு வந்தால் உங்களுக்கு பதவி பட்டம் எதுவுமே கிடைக்காது, கல்லிலும் முன்னிலும் காட்டிலும் மேட்டிலும் நடக்க வேண்டி வரும், இதையெல்லாம் ஒப்புக்கொண்டு என்னோடு இந்த யுத்த களத்துக்கு தயாராக வருவீர்கள் என்று சொன்னால் என்னோடு வாருங்கள், இல்லை என்று சொன்னால் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே பத்திரமாக இருங்கள், அங்கே உங்களுக்கு பதவியும் பட்டங்களும் தேடி வரும் என்று ஒருவர் அறிவித்தார் என்று சொன்னால் அது தலைவர் வைகோ தான். இப்படி சொல்லி இதை கேட்டுக்கொண்டு லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவர் பின்னால் வந்தார். அதுதான் ரொம்ப வியப்பு. அதாவது டிக்ளேர் பண்ணிடுறாரு, என் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு எம்எல்ஏ ஆக முடியாது, எம்பி ஆக முடியாது, மந்திரி ஆக முடியாது, நீங்க என் கூட வராதீங்கன்னு டிக்ளேர் பண்றாரு. அப்படி ஆசைப்படுறவங்க என் கூட வராதீங்க, என் கூட வந்தீங்கன்னா ரத்த கண்ணீர் ஒடிக்க வேண்டிய சூழல் வரும், காட்டிலும் மேட்டிலும் நடக்க வேண்டிய கட்டாயம் வரும். அப்படித்தான் அந்த கட்சியை எடுத்துட்டு போனாங்க. ஆனா அடர்த்தியான திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையை நீர்த்து போகாமல் பேசுகிற இயக்கமாக அந்த இயக்கத்தை வைத்திருந்தார். அந்த இயக்கத்தை உயிர்ப்போடு நடத்தினார். தேர்தல் காலங்களில் வெற்றி தோல்விகள் என்பது எல்லோருக்கும் ஏற்படுவதுதான். திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்காத தோல்வி இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்காத தோல்வி இல்லை. இன்றைக்கு காங்கிரஸ் தேசிய அரசியலில் எங்கே இருக்கிறது என்று தேடுகிற நிலைக்கு வந்து விட்டது. இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு பாடுபட்டிருக்கிற கட்சி, இந்த நாட்டுல எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ண கட்சி, பல்வேறு சாதனைகளை செய்து முடித்த கட்சி இன்றைக்கு எங்கே இருக்கிறது தேடுகிற நிலைமைக்கு வந்திருக்கு. ஆனா மறுமலர்ச்சி திமுகவுக்கு என்ன மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொன்னா, அந்த இயக்கத்தை உயிர்ப்போடு வைத்திருந்தது மட்டுமல்ல, வாழ்வாதாரத்தை காக்கிற போராட்டங்களில் முந்தி நின்று அந்த போராட்ட களங்களை வெற்றி பெற செய்திருக்கிற மகத்தான சாதனைக்குரிய கட்சியாக அந்த கட்சியை வழிநடத்திட்டு வந்தார் என்றதுதான் அவருக்கு இருந்த தலைமை பண்பு. இன்றைக்கும் நீங்க கடைசியா அவரு நாடாளுமன்றத்துல பேசி இருக்கிற அந்த பேச்சு இருக்குல்ல, அது வந்து நீ முடிஞ்சா தமிழ்நாட்டுக்கு வந்து பார் அப்படின்னு சவால் விடுத்து பேசினதும், அன்றைக்கு கலைஞர் வந்து போர்ப்பரணி பாடினார்னு சொல்லி திராவிட இயக்க மேடைகள்ல தலைவர்கள் பேசுவார்கள். நாஞ்சிலாராக இருக்கட்டும், இல்ல நாவலர் நெடுஞ்செழியன் போன்ற தலைவர்களாகட்டும், ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள், நீ தேடி வந்த கோலை நாடு இதுவல்ல என்று போர்ப்பரணி பாடினார் கலைஞர்னு சொல்லி. அப்படி ஒரு போர்ப்பரணியை கலைஞரிடம் பாடம் கற்றிருக்கிற மாணவனாக நாடாளுமன்றத்தில் வந்து தமிழ் மட்டுமே உயிர்ப்போடு இருக்கிறது, இந்தி எங்கடா இருக்கு, நீ வந்து பாரு, இந்தியை முறிச்சு மூணா போடுறோம்னு சொல்ற அந்த போர்ப்பரணி இருக்குல்ல, அதை நாடாளுமன்றத்தில் பேசுகிற துணிச்சலை அவர் பெற்றிருந்தார் என்கிறது தான் இந்த இயக்கம் உயிர்ப்போடு இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம். ஒருவேளை
திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இருந்திருந்தால் இதையெல்லாம் செய்திருக்க முடியுமா என்பது எனக்கு தெரியாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்ட்ரக்சர் என்பது அன்றைக்கு வேறாக இருந்தது, இன்றைக்கும் வேறாக இருக்கிறது. நான் எப்போதும் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கம் காலத்தின் கட்டாயம், அது தேவை. ஆனா இன்றைக்கு இவர் மதிமுகங்கிற இயக்கத்தை தொடங்கி செய்திருக்கிறார்ல, அது அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே அவர் இருந்திருந்தால் இவ்வளவு சாதனைகளை செய்திருக்க முடியுமா, இவ்வளவு பெரிய தலைவராக அவர் உருவெடுத்திருக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. நான் எம்ஜிஆரினுடைய பிரிவே உண்மையிலேயே அது தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி வரவேற்கப்பட வேண்டியதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க காங்கிரஸ் திமுக என்று இருந்திருந்தால் ஒரு தேசிய கட்சிக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு இடத்தை வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு தேசிய கட்சிக்கு ஒரு இடமே இல்லை. திராவிட இயக்கத்தினுடைய 2 கட்சிகளும் தான், இருவரும் கட்சிகளும் தான் அரை நூற்றாண்டு கால அரசியலை உருட்டி வந்திருக்கிறார்கள். அப்ப அந்த அரை நூற்றாண்டு கால அரசியலும் அதிமுக விசஸ் திமுக என்று இருந்ததுதான் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய வெற்றிகளுக்கு காரணம். அப்ப எம்ஜிஆர் அன்றைக்கு இயக்கம் துவங்கியது காலத்தின் கட்டாயம். அது மாதிரி இன்றைக்கு அதிமுக எப்படி பாழ்பட்டு போயிருக்கிறதுங்கிற காட்சிகளை பார்க்கிறோம். இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழகம் கீழ்நிலையில என்ன வேலை செய்ய முடியுமோ அதை இன்றைக்கு செய்யறாங்க. ஆனா இடைப்பட்ட ஒரு 10 ஆண்டுகள் ஒரு பெரிய தொய்வு இருந்ததுங்கிறத நம்ம ஏற்கத்தான் வேணும். அந்த தொய்வு இருந்த காலகட்டங்களில் எனக்கு தெரிய 2006 2016, 17 வரை தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை பேசியது மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற களத்தை கூர்மைப்படுத்திய ஒரு மிகப்பெரிய பணியை மறுமலர்ச்சி திமுக அன்னைக்கு செய்தது. அந்த வகையில் இந்த இயக்கம் உருவானதும் தமிழ்நாட்டினுடைய காலத்தின் தேவை என்றுதான் நான் சொல்வேன். இப்ப ஊர் பக்கம் எல்லாம் இப்ப அரசியல் பத்தி நம்ம யார்ட்டையோ ஒரு பெரியவங்க கிட்ட பேசுறப்ப எல்லாம் சொன்னோம் அப்படின்னா, என்ன நீங்க புரிதல் எல்லாம் பேசுறீங்க, வைகோ பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவங்க ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லாமே சொல்லுவாங்க. வைகோ கால்படாத இடமே தமிழ்நாட்டுல இல்ல, நடந்துகிட்டே இருப்பாரு மனுஷன் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. எப்படி அவருக்கு அந்த மண் மீது அவ்வளவு பற்று இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்ப பொதுவா வாய் வார்த்தைக்கு அரசியல்வாதிகள் பேசுறதை நம்ம பார்த்திருப்போம் மேடையில. அதுக்கப்புறம் ஃபீல்டுக்கே வராத அரசியல்வாதிகளும் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா வைகோ இப்பயும் உடம்பு முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை கூட அவர் அவ்வளவு ஒரு கம்பீரமா இருக்காரு இல்லையா? அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, தன்னை வருத்தி இயக்கம் வளர்த்த தலைவர்கள்னு நீங்க பட்டியல் போட்டீங்கன்னா அதுல முதலிடம் அவருக்கு தான் உண்டு. நீங்க ஒரு நடைபயணம் 2 நடைபயணம் இல்ல, எனக்கு தெரிய நான் 2 நடைபயணங்கள்ல அவர் கூட போயிருக்கிறேன். அவரு கூட போயிருக்கிறது 2 நடைபயணங்கள் போயிருக்கு. ஒண்ணு, அவர் பொடா சிறைவாசத்தில் இருக்கிற போது முப்படை தளபதிகள் சேர்ந்து ஒரு நடைபயணத்தை நடத்தினாங்க. தொண்டர்படைக்கு செயலாளராக இருக்கிற இன்றைக்கு வடசென்னையினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் ஜீவன், அன்றைக்கு இளைஞரணி செயலாளர், இன்றைக்கு துணை பொதுச் செயலாளராக இருக்கிற அண்ணன் மல்லை சத்யா, அன்றைக்கு மாணவர் அணி செயலாளர், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சபாபதி மோகன், இவங்க 3 பேரும் சேர்ந்து முப்படையின் அணிவகுப்புன்னு சொல்லி பொடா சிறைவாசத்துல தலைவர் வைகோ இருக்கும்போது நீதி கட்டு நெடும்பயணம்னு வந்தாங்க. அதுல ஒரு 13 நாட்கள் நான் நடைபயணத்துல பயணிச்சிருக்கிறேன். அதன் பிறகு பொடா சிறை கொட்டடியிலிருந்து வந்ததற்கு பிறகு நெல்லையிலிருந்து சென்னை வரை ஒரு நடைபயணத்தை தலைவர் வைகோ நடத்தினார். வரலாற்று சிறப்புமிக்க நடைபயணம். இந்த நேரத்துல ஒரு முக்கியமான செய்தியை பதிவு பண்ணியே ஆகணும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறாங்க. மினிமம் காமன் ப்ரோக்ராம்னு சொல்லி, குறைந்தபட்ச பொது செயல் திட்டம்னு சொல்லி. ஏன்னா இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி நீங்க பாஜக கூட்டணியில இல்லையான்னு ஒரு கருத்தை 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்காரு. அதனால இந்த செய்தியை ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். பாஜக கூட்டணிக்கு ஏன் கலைஞர் போனார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. எம்ஜிஆர் எந்த முடிவை கையில் எடுக்காமல் இருந்தாரோ அந்த முடிவை கையில் எடுத்தார் ஜெயலலிதா. அதாவது ஒன்றிய அரசை பயன்படுத்தி மாநில அரசை கலைக்கணுங்கிறது இருக்குல்ல. எம்ஜிஆர் அன்னைக்கு இதை விட ரொம்ப நெருக்கமா இருந்தார் ஒன்றியத்தோடு. ஒன்றியத்தினுடைய கண்ணசைவுக்கு கட்டுப்படுத்தான அப்ப கூட அவரு இந்த மாதிரியான முடிவுகளுக்கு போல அதுக்கு அவருக்கு தேவை எழல, அது வேற ஒரு செய்தி. ஆனாலும் எம்ஜிஆருக்கு பிறகு வந்த ஜெயலலிதா தமிழ்நாட்டுல ஆட்சியை கலைக்கணும், கலைஞருடைய ஆட்சின்னு ஒரு விஷயத்தோடு ஒன்றிய அரசுல அங்கம் வகிக்கிற ஒரு படியை தொடர்ந்தாங்க. அதுக்கு வாஜ்பாய் இடம் கொடுக்கல. அப்ப அந்த கூட்டணியிலிருந்து வெளியில வர்றாங்க. அன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணினா வாழப்பாடி ராமமூர்த்தி, பாட்டாளி மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி திமுக, அண்ணா திமுக, இவர்கள் எல்லாரும் தான். திமுக இல்ல. திமுக மூப்பனார் எல்லோரும் சேர்ந்து ஒரு களத்தை அமைத்து அன்றைக்கு போட்டியிட்டார்கள் என்பது செய்தி. அந்த நேரத்துல வாஜ்பாய் நமக்காக அதிகாரத்தை இழக்கிறாரு, ஆட்சியை இழக்கிறாரு. இந்த நேரத்துல வாஜ்பாயோடு உடன் இருக்க வேண்டியது நம்முடைய கட்டாயம் என்கிற அடிப்படையில் தான் கலைஞர் அந்த கூட்டணிக்கு இசைவு தெரிவித்தார். அதுலயும் ரொம்ப குறிப்பா என்னன்னா, இன்றைக்கு செயல்படுத்தி இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயிர் கொள்கையாக இருக்கிற 3 விஷயங்களுக்கு கடிவாளம் போட்டார் கலைஞர். எந்த நோக்கத்துக்காக பாரதிய ஜனதா கட்சி ஜனசங்கம் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று கருதியதோ அந்த ஜனசங்கத்துக்கு கடிவாளம் போடுற வேலை இருக்குல்ல, அது ஒரு பெரிய பெரிய மகத்தான பணின்னு தான் நான் சொல்லுவேன். ஒன்று, காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யக்கூடாது, அதை பத்தி நீங்க பேசவே கூடாது. இன்னொன்று, மிக முக்கியமாக பொது சிவில் சட்டத்தை நீங்க அமல்படுத்தக்கூடாது, அதை பற்றி நீங்க பேசவே கூடாது.
ராமர் கோயில் கட்டுவோம் கட்ட மாட்டோம், ராமர் கோயில் விவகாரம் குறித்து நீங்கள் பேசவே கூடாது, அயோத்தி என்று உங்கள் வாயால் உச்சரிக்கவே கூடாதுன்னு சொல்லி கடிவாளத்தை போட்டார்ல கலைஞர். அப்படிப்பட்ட நடவடிக்கையை செய்து அந்த கூட்டணியை ரொம்ப சிறப்பா வழிநடத்தி கொண்டு வந்தாரு. அந்த கூட்டணியில் இருக்கிற போதே தான் காபந்து மந்திரியாகவே இருந்தார் அண்ணன் முரசொலிமாறன். மருத்துவமனையில இலாக்கா இல்லாத மந்திரியாகவே கடைசி வரைக்கும் வச்சிருந்தாங்க. அவர் மறைந்த போதும் மந்திரியா தான் மறைஞ்சு போனார். ஒன்றிய ஆமா வாஜ்பாய் கவர்மெண்ட்ல ஒன்றிய அமைச்சராகவே தான் இறந்து போனார். கடைசி நேரம் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிச்சுட்டு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு அதன் பிறகு வர்றாங்க காங்கிரஸுக்கு. அது ஒரு பெரிய செட்பேக்கான சூழல் என்றுதான் சொல்லணும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகிப்போச்சுன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் 2 பரிணாமத்தை எடுத்தது 2004 தேர்தல்ல. ஜெயலலிதா அம்மையார் பாஜகவோடு கூட்டு வைத்தார். ஜெயலலிதா அம்மையாருக்கு அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இருந்தது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில். கட்டாய மதமாற்ற தடை சட்டம் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய வன்முறையை மத ரீதியாக ஏவினார் அந்த அம்மையார். ஒன்று. 2வது, ஆடு மாடு கோழிகள் பலியிடுவதற்கு தடை சட்டம் என்று கொண்டு வந்து நீங்க இந்த குலதெய்வ வணக்க வழிபாடுகள்ல நேரடியாகவே தலையிட்டார். அந்த இடத்துலதான் ஒரு பார்ப்பன சமூகத்தினுடைய பார்வையாகவே ஜெயலலிதா அம்மையார் வெளிப்படுறாருன்னு சொல்லி பொதுவான விமர்சனங்கள் எல்லாம் எழுந்தது. இன்னொன்று, ஹெச் முத்திரைன்னு ரேஷன் அட்டைகள்ல குத்தி ஹெச் முத்திரைகள் இருக்கிற காடுகளுக்கு நீங்கள் ரேஷன் பொருட்களை வாங்க முடியாது என்கிற ஒரு சூழலை உருவாக்கினார். யாரெல்லாம் ஹெச் முத்திரை பெற்றவர்கள் என்கிற பட்டியல்ல அரசு ஊழியர்களையும் கொண்டு வந்து சேர்த்து இவ்வளவு பெரிய ஒரு பின்னடைவை அந்த அம்மையார் அந்த ஆட்சி காலத்திலே செய்தார் என்பது ஒரு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வேறு ஒரு முகத்தை ஜெயலலிதா அம்மையாருக்கு காட்டியது. அதாவது அந்த வளர்ப்பு மகன் திருமணம், டான்சி ஊழல், இந்த மாதிரியான விவகாரங்களை ஜெயலலிதாவினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப்ல நிர்வாகத்துல இந்த மாதிரியான குளறுபடிகள்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தா இந்த அம்மா திருந்தவே இல்லைங்கிற முடிவுக்கு வந்து 2004 தேர்தல் அணுகிற போது கலைஞருக்கும் ஒரு பெரிய செட்பேக் வந்துருச்சு. என்ன செட்பேக்னா, கடைசி நேரம் வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி இப்போ திடீரென காங்கிரஸோடு கூட்டு வைத்திருக்கிறாருன்னு சொல்லி இப்ப கலைஞருக்கு 40க்கு 40 வெற்றியை தேடி தருவதற்கு அந்த நடைப்பயணம் மிகப்பெரிய அளவுல பயனளிச்சது. யாருடைய நடைப்பயணம்னா வைகோவினுடைய நடைப்பயணம் அன்றைக்கு மிகப்பெரிய அளவுல பயனளிச்சது. திருநெல்வேலியிலிருந்து அவர் சென்னை நடந்து வருகிற போது நீங்க பாத்தீங்கன்னா அலையலையாக மக்கள் வந்து அவரை சந்திப்பதும் அலையலையாக மக்கள் வந்து அவரிடத்துல அணுகுவதுங்கிற காட்சியை நான் ஏறக்குறைய 5 நாட்கள் 2 நாட்கள் அன்றைக்கு பயிற்சி முகாம்களை நடத்தினோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரனர் கல்லூரியில கரந்தை தமிழ்ச்சங்கம்னு பேர் அதுக்கு. கரந்தை தமிழ்ச்சங்கத்தினுடைய அந்த கல்லூரி வளாகத்துல தொண்டரணி, மாணவரணி, இளைஞரணிக்கு பயிற்சி பாசறை நடத்துகிற ஒருங்கிணைப்பாளர்களில் நானும் ஒருவனாக இருந்து அன்றைக்கு 2 நாட்கள் நாங்க வந்து அந்த பாசறை கூட்டங்களை நடத்தணும். பட்டை தீட்டிக் கொள்கிற பாசறை கூட்டம் என்று தலைப்பிட்டு பாசறை கூட்டத்தை நடத்தணும். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நடைபயணத்துல 2500 3000 பேர் தொண்டரணியினுடைய தோழர்கள் அணிவகுத்து வந்தாலுமே கூட சாறை சாறையாக மக்கள் வந்து நிற்கிற காட்சிகளை நீங்க வந்து இயல்பாக பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட காட்சிகளை பார்த்தா அதுதான் வந்து மறைந்த வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் நிறைவு பேச்சுல பேசினார். அது எனக்கு தெரியும் அவர் கடைசியாக பேசிய ஒரு மேடை பேச்சுன்னா அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று வரை நீ எனக்கு நண்பன், இன்று முதல் நீ எனக்கு தலைவன் அவர் பேசின அந்த செய்தி தீவுத்திடல் பொதுக்கூட்டத்துல அப்பதான் சொன்னாரு, எம்ஜிஆரை பார்ப்பதற்கு களத்துல நின்று கொண்டிருக்கிற, அதாவது கழனியில நின்று கொண்டிருக்கிற, வயல்கள்ல நின்று கொண்டிருக்கிற விவசாய பெருமக்கள் நாத்துகளை எல்லாம் அப்படியே போட்டுட்டு வருவாங்க. அவர் மேற்கே உதித்த மேன்மை சூரியன், அந்த மேன்மை சூரியனுடைய அழகை காண்பதற்காக ஓடி வருவார்கள். ஏன்னா வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப தமிழ்ல எப்படின்னா அற்புதமாக தேர்ந்தெடுத்து பேசுவார். மண்ணை தோண்டித்தான் தங்கத்தை எடுப்பார்கள், ஆனால் முதல் முறையாக மண்ணை தோண்டி எங்கள் தங்கத்தை புதைக்கிறார்கள்னு சொல்லி எம்ஜிஆரினுடைய மறைவின் போது அவர் பேசிய அந்த வார்த்தைகள் வந்து இன்றைக்கும் வரலாற்றில் நிலை பெற்றிருக்கிற அத்தகைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறவர். அவர் சொன்னாரு, மேற்கே உதித்த மேன்மை சூரியன் எம்ஜிஆர், அவரை பார்ப்பதற்கு மக்கள் அலையலையாக ஓடி வந்தார்கள் என்பது அல்ல வரலாறு. ஆனால் இங்கே மக்களுக்காக உழைக்கிற ஒரு தலைவர் வருகிறார், அந்த தலைவரை பார்ப்பதற்கு மக்கள் ஓடோடி வருகிற காட்சியை தமிழ்நாடு பார்த்ததுன்னு சொல்லி நிறைய செய்திகளை அந்த வலம்புரி ஜான் அந்த கூட்டத்துல பேசினார். அப்படித்தான் அந்த நடைப்பயணம் அமைந்தது. அந்த நடைப்பயணம் வரலாற்றில் ஒரு திருப்புமுனையான நடைப்பயணமாக அமைந்தது. எல்லா ஊர்களிலும் ஜெயலலிதா அம்மையாரினுடைய கொடுங்கோல் ஆட்சியை எதிர்த்து தான் பேசினார். ஒவ்வொரு ஊர்லயும் அன்றைய பொதுக்கூட்டம் ஏறக்குறைய 42 43 நாட்கள் நடைபெறும். 43 நாட்களும் எனக்கு தெரிய 85 90 பொதுக்கூட்டங்களில் பேசினார். 90 பொதுக்கூட்டங்களிலும் எம்ஜிஆர் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சியினுடைய அலங்கோலங்களை தோலுரித்துத்தான் அவர் பேசினார். அது மக்களிடத்துல ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. ஆனா அந்த நேரத்துல கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு என்னன்னா, 4 இடங்கள் கொடுத்தாங்க. சிவகாசியில இவர் போட்டியிடாமல் சிப்பிப்பாறை ரவிச்சந்திரனை போட்டியிட வைத்தார். இன்னொரு தொகுதி கேட்டு பெற்றிருக்க வேண்டும், திமுக தலைமை கொடுக்கவில்லை அந்த நேரத்தில் என்று ஒரு செய்திகள் உலா வந்தது. அவ்வளவு நெருக்கமான சூழலெல்லாம் அன்றைக்கு எனக்கு இல்லை. இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் புரிதலும் இன்றைக்கு எனக்கு இல்லை. என்ன நடந்ததுன்றதெல்லாம் உள்ள நுட்பமாக ஆய்வு செய்து பார்க்கக்கூடிய ஆற்றல் இல்லை. ஆனாலும் அவர் அன்றைக்கு நாடாளுமன்றத்துக்கு போகாமல்
40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு ஒரு சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு தமிழ்நாட்டில் முதல் முறையாக கலைஞருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி, 40க்கு 40ங்கிற வெற்றி இருக்குல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி, 2 பொது உடைமை இயக்கங்கள் வெற்றி, முஸ்லீம் லீக் வெற்றி, மதிமுக வெற்றி, திமுக வெற்றின்ற இந்த மிகப்பெரிய வெற்றி இருக்குல்ல, அது ஒரு அகில இந்திய அரசியலில் கலைஞருக்கு ஒரு புதிய பரிணாமத்தை தந்ததுன்னு தான் சொல்லணும். அதற்கு வித்திட்டவர் யாருன்னா, அன்றைக்கு கலைஞருடைய தம்பி, இன்றைக்கும் கலைஞருடைய தம்பியாக இருக்கிற தலைவர் வைகோ தான் அன்றைக்கு அதற்கு வித்திட்டார். இப்படி அவருடைய நடைபயணங்கள் பல சாதனைகளை செய்திருக்கு. நீங்க முல்லை பெரியாறு பாசன விவசாயிகளை காப்பதற்காக அந்த நடைபயணமாக இருக்கட்டும், நியூட்ரினோவை எதிர்த்து நடந்த நடைபயணமாக இருக்கட்டும், இப்படி தன்னை வருத்தி கொண்டே தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரங்களுக்காக போராடுகிறார். அவர்கிட்ட இருக்கிற அந்த வைராக்கியம் தான் அவரை உண்மையிலேயே ஒரு பெரிய டைனமிக் லீடரா பல்வேறு பரிணாமங்களை எடுக்க வச்சுச்சுன்னு தான் சொல்லணும். நீங்க தனிப்பட்ட முறையில் அவரோட உரையாடி இருப்பீங்க இல்லையா? இந்த கேரக்டர் வந்து எனக்கு அவர்கிட்ட இப்படி ஒரு மனுஷன், எல்லாருக்கிட்டையும் ஒரு குவாலிட்டிஸ் இருக்கும். இந்த வந்து எனக்கு அவங்களோட அந்த ட்ரைட்ஸ் வந்து இப்படியெல்லாம் அவங்களால இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம்ல. அப்படி நீங்க பார்த்து வியந்த ஒரு கேரக்டர்னா வைகோ கிட்ட என்ன கேரக்டரை நீங்க பாப்பீங்க? இல்ல, அவரு வந்து ஒரு விஷயத்த கையில எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா அதை முடிக்கிற வரைக்கும் ஓயவே மாட்டார். அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். முருகன் சாந்தன் பேரறிவாளனுடைய தூக்கு கயிறை அறுத்தது ஒரு மிக சிறந்த உதாரணம். அற்புதம் அம்மால பல பேரு வேற வேற விதமாக வழிநடத்திட்டே போனாங்க. எனக்கு நல்லா நினைவு இருக்கு. தஞ்சாவூர்ல ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு கார்ல புறப்பட்டு போகும்போது நானும் அவரோட கார்ல இருக்கேன். அப்பதான் வந்து அங்கையர்கண்ணி கயல்விழி, வழக்கறிஞர் அங்கையர்கண்ணி கயல்விழி சிங்கள ராணுவத்தால பிடிச்சு வைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திய சொல்றாங்க. சொல்கிற போது எனக்கு இன்னும் நன்றாக நினைவு இருக்கு. என்னுடைய போன் நம்பர் கூட அன்னைக்கு இருந்த பிஎஸ்என்எல் நம்பர் நான் நினைவுல வச்சிருக்கேன். அந்த பிஎஸ்என்எல் நம்பர்ல இருந்து ஒரு நம்பருக்கு போன் போட சொல்றார். போன் போட சொன்னோன்னே மறுமுனையில பிரதமர் அலுவலகம், பிரதமர் அலுவலகத்துல சொல்றாரு, ஐ எம் வைகோ ஃப்ரம் தமிழ்நாடு, ஃபார்மர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், நான் பிரைம் மினிஸ்டர் பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொல்றாரு. கார்ல டிராவல்ல இருக்கும்போது 7 நிமிஷத்துல திரும்ப அந்த நம்பருக்கு போன் வந்தது. நாளைக்கு காலையில உங்களை பார்க்கலான்னு. திருச்சியில இருந்து சென்னை புறப்பட இருந்தவர் அங்கிருந்து சென்னை புறப்பட்டு அங்கிருந்து டெல்லி புறப்பட்டு போய் பார்த்து அங்கையர்கண்ணி கயல்வெளியை பத்திரமாக மீட்டு கொண்டு வந்தார். அது ஒன்று. ஏன் அங்கையர்கண்ணி கயல்வெளி விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அதன் பிறகு அங்கையர்கண்ணி உட்பட தர்மாம்பாள் உட்பட 3 பெண் வழக்கறிஞர்கள் சாகும் வரை உண்ணாவிரதம்னு உட்கார்ந்துட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை தமிழ்நாட்டு அரசியல் களத்துல உருவாக்குச்சு. தங்கை செங்கொடி தன்னையே தாரை வார்த்து கொண்டார். இப்படி பல சம்பவங்கள் அந்த நேரத்தில் நினைவுபடுத்தணும். அந்த 3 தூக்கு கயிறை அறுத்தெறிறதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட முயற்சி தமிழ்நாட்டில் எந்த தலைவரும் எடுத்துக்கொள்ளாத முயற்சி. ஏன்னு சொன்னா, இன்னைக்கும் அந்த வழக்கறிஞர்கள்லாம் இருக்காங்க, பாரி, பிரபு, இவங்க எல்லாரும். அப்போ என்ன அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சட்ட ரீதியாக அவர்களுக்கு ஆலோசனைனா, மும்பையில யுக்மோகன் சௌதரின்னு ஒரு பெரிய வக்கீல் இருக்காரு. அந்த யுக்மோகன் சௌதரியை போய் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் நினைச்சாருன்னா இந்த தூக்கு அறுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா தூக்கு கயிறு உறுதி செய்யப்பட்டு விட்டது, நாள் குறிச்சிட்டாங்க, இனிமேல் காப்பாற்ற முடியாதுங்கிற சூழல். தமிழ்நாடு கொதிநிலையில் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய அரசியல் வந்து எனக்கு தெரிய ஒரு 25 ஆண்டு கால அரசியல்ல ஒரு அப்சர்வராகவும் பங்கேற்பாளராகவும் நான் இருந்திருக்கேன். அந்த நேரத்துல இருந்தது மாதிரியான கொதிநிலை வேறு எந்த கட்டத்திலும் இருந்ததே இல்லை. அப்படி ஒரு கொதிநிலையில அரசியல், தமிழ் தேசிய அரசியலும் திராவிட இயக்க அரசியலும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களங்களும் அப்படி ஃபயரா இருந்ததுன்னு தான் சொல்லணும். அப்ப யுக்மோகன் சௌதரியை போய் பார்க்கும்போது யுக்மோகன் சௌதரி சொல்லிடுறாரு, இல்லைங்க என்னால இது முடியாது, நான் வந்து வர்றது ரொம்ப கஷ்டம், 2வது எனக்கு இத தூக்கு கயிறு அறுக்கிறதுல ரொம்ப சிக்கல் இருக்கு, நீங்க வந்து போய் ராம்ஜெத் மலானியை பாருங்க, ராம்ஜெத் மலானி நினைச்சாருன்னா முடியும்னு சொல்லிட்டாங்க. 6 நாள் ராம்ஜெத் மலானியை சந்திக்கிறதுக்காக பிரபுவும் பாரியும் போய் காத்திருந்தாங்க. ராம்ஜெத் மலானியை சந்திக்க முடியலன்றதை தாண்டி இங்க பல்வேறு உண்ணாவிரத போராட்டங்கள், பல்வேறு தொடர் போராட்டங்கள் இப்படி நடந்துகிட்டே இருக்கு. இப்போ என்ன சூழல் அப்படின்னு சொன்னா, எல்லா தலைவர்களும் சேர்ந்த அண்ணன் குளத்தூர் மணியில இருந்து கோவை ராமகிருஷ்ணன்ல இருந்து திருமுருகன் காந்தி வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, நீங்க பேசி ஏற்பாடு பண்ணுங்கன்னு தலைவர் வைகோட்ட அதை சொன்னாங்க. ஒண்ணும் இல்ல, அவர் என்ன செஞ்சாருன்னா வேலூருக்கு புறப்பட்டு போனாரு பேரறிவாளனை சந்திக்கிறதுக்கு. போகும்போதே போனை போட்டு இவரை ராம்ஜெத் மலானியை கூப்பிடுறதுக்காக பேசும்போது ராம்ஜெத் மலானியுடைய பையன் சொன்னாரு, அவர் ட்ரையல்ல இருக்காரு சுப்ரீம் கோர்ட்ல, ஈவினிங் தான் பேச முடியும், இந்த மாதிரி ஒரு முக்கியமான போராட்டம், வாழ்வா சாவான்ற களத்துல நிக்கிறோம், நாங்க காப்பாத்துறதுக்கு இவர் தான் வரணும், ராம்ஜெத் மலானி தான் வரணும், அவர் வரலைன்னா காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லும் போது சீரியஸ்னஸ் உணர்ந்துகிட்டு ஜூனியர் அட்வொகேட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, இந்த செய்தியை நோட் போட்டு அவர்கிட்ட சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்தாங்க. அவர் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வெளியில வந்தோன்னு உடனே போன் பண்ணும்போது வேலூர்ல போய் பேரறிவாளனை பார்த்துட்டு திரும்பி வர்றாரு வைகோ. திரும்பி வரும்போது போன்ல ராம்ஜெத் மலானி வர்றாரு. ராம்ஜெத் மலானிட்ட சொல்றாரு, என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, நீங்க வந்து இந்த தூக்கு கயிறை அறுத்து கொடுக்கணும்னு சொன்னோன்னே வரலாற்றில் முதல் முறையாக சென்னை நீதிமன்றத்துக்கு
ராம்ஜெத் மலானி நேரில் வந்து ஆஜரானார். ராம்ஜெத் மலானியை அழைத்து வந்த பெருமை வைகோவுக்கு தான் உண்டு. தூக்கு கயிறை அறுத்தறிந்தார். எனக்கு மிக நெருக்கமாக இருந்த உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒருவர் அன்றைக்கு இரவு என்னிடத்துல பேசினார். நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, இன்னைக்கு சர்வீஸ்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அவர் சொன்னாரு, இது வந்து வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு சம்பவம். அட்வொகேட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவனுக்கு 2 ஐகான்ஸ் தான். ஒண்ணு வந்து பல்கிவாலான்னு ஒரு அட்வொகேட் இருந்தாரு. அவர் வந்து ஒரு பெரிய ஐகான் அட்வொகேட்ஸுக்கு. இன்னொரு ஐகான் யாருன்னு பாத்தீங்கன்னா ராம்ஜெத் மலானி. இந்த ராம்ஜெத் மலானியினுடைய வாதத்தை பாக்குறதுக்காகவே பல பேர் தவங்கடம் தான். அதை சென்னையில கொண்டு வந்து நிறுத்தி அந்த வக்கீல்களுக்கு பக்கத்துல ராம்ஜெத் மலானி இந்த கோர்ட்டுக்கு வந்து ஆஜராகிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தினது மட்டும் இல்ல, நினைச்ச காரியத்தை நினைச்சது மாதிரி செய்து முடிச்சான்னு வெளியில வந்தாங்க. நாங்கெல்லாம் இன்றைக்கு நீதிமன்றத்தினுடைய வாசல்ல நின்றுகிட்டு வைகோ வாழ்க வைகோ வாழ்கன்னு முழக்கம் எழுப்பிட்டு ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய சம்பவம் அந்த சம்பவம். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா மறைந்த அண்ணன் பெரியாரதாசன் அவர்கள் அண்ணன் மல்லை சத்யா அப்பதான் அழைச்சிட்டு வர்றாரு. பெரியாரதாசனும் ஒரு மரத்தடியில நிக்கிறாருங்க. நின்றுட்டு பெரியாரதாசனும் அதை பாக்குறாரு. ஆனா பின்னாளில் தான் பெரியாரதாசன் அங்க இருந்து பார்த்தாருங்கிற செய்தி எங்களை போன்றவர்களுக்கு தெரியும். நாங்க அவரை பார்க்கல. மைக்க கொண்டு போய் நீட்டினாங்க ராம்ஜெத் மலானி கிட்ட. ராம்ஜெத் மலானி கிட்ட பத்திரிகையாளர்களை உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு, டோன்ட் தேங்க் மீ, தேங்க் மிஸ்டர் வைகோ. அவர் இல்லைன்னா நான் இங்க வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு சம்பவத்தை கையில் எடுத்து விட்டால் அதற்காக முழுமையாக போராடி அதை வெற்றி பெற வைக்கணுங்கிற பல முயற்சிகள் இருக்குல்ல, அது அவரை தவிர வேறு ஒருவரால் செய்ய முடியாது. இதை மட்டுமா அவர் செஞ்சாருன்னு கேட்டா, அவர் சொல்லித்தான் இன்னைக்கு அந்த அம்மையார் ஜெயலலிதா தீர்மானத்தை போட்டார். அது ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில தீர்மானம் போட்டா இது நடக்கும்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கையை கொடுத்தாரு. அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க, நடக்காது, அதெல்லாம் முடியாது, அப்படியெல்லாம் தீர்மானத்தை போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு களம் வேறாக மாறணும்னு இவர் அறிக்கையில என்ன குறிப்பிட்டாரோ அதையே சொல்லி அந்த அம்மா தீர்மானமா போட்டாங்க. இவர் பேரை சொல்லல, ஆனா அந்த அம்மா தீர்மானமா அதை கொண்டு வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு வழிகாட்டியாகவும் இன்றைக்கு அவர் தான் இருந்தார். சட்ட போராட்டத்தையும் இன்றைக்கு அவர் தான் நடத்தினார். இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, உள்துறை அமைச்சராக ப. சிதம்பரம் இருந்தார். ப. சிதம்பரத்தை இவருக்கு நேரடியாக பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவரினுடைய அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, இவருக்கு இயல்பாகவே அது ஒத்து வராது. இவரும் டெல்லியில ஒரு டால் லீடர்னு பேர் எடுத்தவர், அவரும் டெல்லியில ஒரு டால் லீடர்னு பேர் எடுத்தவர். ஆனா அவருடைய அணுகுமுறை வந்து பல தடவை பர்சனலா பேசும்போது வைகோ சொல்றது என்ன அப்படின்னா, அவர் கேம்பிரிட்ஜ்ல இங்கிலீஷ் படிச்சவரு, நான் வந்து பிரசிடென்சி காலேஜ்ல இங்கிலீஷ் படிச்சவன், அவரு கூட எல்லாம் நம்ம நிக்க முடியுமா? அது இயல்பாக அவர் பேசுவார். அதை பல நேரங்கள்ல அவர் வெளிப்படையாக கூட பேசி இருக்கிறார். அப்படி அவரு நினைப்பார். ஆனா உள்துறை அமைச்சராக இருந்த ப. சிதம்பரத்தை அந்த கணேசமூர்த்தி அன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர், ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் அழைச்சிட்டு போய் ஈகோ பார்க்காம, நீங்க எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க சிதம்பரம், நீங்க நினைச்சா இது முடியும், சோனியா காந்தி மேடம் கிட்ட பேசுங்க, மன்மோகன் சிங் கிட்ட பேசுங்கன்னு சொல்லி மன்றாடி கேட்டு அங்கே டெல்லியில அரசு ரீதியாக டிப்ளமேட்டிக்கா இதை எப்படி கொண்டு போகணுங்கிற விஷயத்திலயும் ரொம்ப மெனக்கிட்டாரு. ஆனா கடைசி நேரத்துல அது ஃபெயிலியர். ப. சிதம்பரம் இறங்கி வரவே இல்லை. எதுவும் நடக்காது, எங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கடைசியா அந்த கணேசமூர்த்தி அவர்களுக்கு தகவல் சொன்னதுக்கு பிறகுதான் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த போராட்ட களங்களை கூர்த்தீட்டினார். இன்றைக்கு அண்ணன் பேரறிவாளன் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு முழு முதல் காரணம் அன்றைக்கு அவர் தூக்கு கயிறை அறுத்தறிந்த தலைவர் வைகோ தான். இது ஒரு உதாரணம் தான். இப்படிதான் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாருன்னா அது வெற்றி பெற வைக்கிற வரைக்கும் ஓயவே மாட்டார். அதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அத்தனை வழிகளையும் தேடுவாரு. அதற்காக போய் அவரே முன்னிற்பார். அவங்கள்ட்ட சொல்லிட்டோம், இவங்கள்ட்ட சொல்லிட்டோம், இப்படி பண்ணிட்டோம் லாபி, அப்படி பண்ணிட்டோம் லாபின்னு இருக்க மாட்டார். ஸ்பாட்ல போய் ஆன் தி ஸ்பாட் அவரே இருப்பார். அது உண்மையிலேயே வியக்கத்தக்க விஷயம். எனக்கு தெரிய தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இல்ல, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே நீங்கள் அப்படி ஒரு வியத்தகு தலைவரை பார்ப்பது என்பது அரிதிலும் அரிதுன்னு தான் நான் சொல்றேன். இறுதியா ஒரு கேள்வி. இப்போ இவ்வளவு விஷயங்கள் வந்து நீங்க பட்டியலிடுறீங்க. சட்ட போராட்டமாகட்டும், நடைப்பயணமாகட்டும், இப்ப ஸ்டெர்லைட்ல இருந்து எந்த ஒரு மக்கள் பிரச்சனை அப்படின்னாலும் அந்த முதல் களத்துல வந்து முதல் போராளியாக வைகோ அவர்கள் போய் களத்துல நிப்பார் அப்படின்றது நம்ம எல்லாருமே பார்த்த ஒண்ணுதான். ஆனா அவருக்கான அந்த ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இந்த தமிழ் சமூகத்துல இல்ல தமிழக அரசியல்ல அவருக்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? அதாவது அரசியல் ரீதியாக ஒரு அதிகார அங்கீகாரம் என்பது அந்த இயக்கத்துக்கு கிடைக்கவில்லைன்னு தான் சொல்லணும். அதுக்கு நிறைய முடிவுகள், அந்த முடிவுகள் எல்லாம் எப்படி கட்ட காலத்தில் எப்படி எடுத்தது என்றதெல்லாம் இன்னைக்கு பேசினா அது விமர்சனத்துக்குள்ளாயிடும். நிறைய தவறான முடிவுகள் எடுக்கப்பட்டு கடந்த காலத்தில் அந்த கட்சியினுடைய அரசியல் வளர்ச்சி என்பது மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருச்சு. ஆனா அவர் எடுத்திருக்கிற அந்த முயற்சிகள் இருக்குல்ல, அந்த முயற்சிகள் கை கொடுக்காமல் போனதுக்கு ஒரு பெரிய காரணங்கள் இருக்கின்றன. அவர் சில நேரங்களில் நம்பகத்தன்மையை இழந்த தலைவராகவே தமிழ்நாடு அரசியல் களத்தில் பார்க்கப்பட்டார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணர்ச்சி வயப்பட்டு பேசுகிற அவருடைய பேச்சு இயல்பாக அவருக்கு அது உள்ள குணம்தான். அது மேடைக்காக பேசுவது, பின்னால் ஒன்று பேசுவது என்பது அல்ல.
இயல்பாகவே பேசி விடுவது அவருடைய வாடிக்கை. அப்படி பேசி பல பின்னடைவுகளை சந்தித்திருக்கிறார் ஒன்று. இன்னொன்று, அன்பையும் அதீதமாக வெளிப்படுத்தி விடுவார். கோபத்தையும் அதீதமாக வெளிப்படுத்தி விடுவார். நீங்க கலைஞர் என்ன மூட்ல இருக்காருங்கிறத கண்டே பிடிக்க முடியாதுன்னு சீனியர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. கலைஞர் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத தன்னுடைய முகத்துல வெளிப்படுத்த மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க வைகோவை பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் அவர் என்ன சூழல்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு, ஒரு விஷயம் நான் சொல்றேன் சார், இன்னைக்கு மனம் திறந்து சொல்றேன், வெளிப்படை தன்மையோடு சொல்றேன், அவரை ஈஸியா ஏமாத்த முடியும் சார். அவரை ஈஸியா ஏமாத்த முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு சாதகமான 2 செய்திகளை நீங்க சொல்லிவிட்டால் அவர் எளிதில் ஏமாந்து போகக்கூடியவர் தான். ஆனா அதுல என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா, பின்னாளில் அது தெரிய வருகிற போது அதீத கோபத்தை வெளிப்படுத்துவார். இது ஒரு பெரிய சிக்கல். நம்பிடுவாரு, அதீதமா கோபமும் படுவாரு. ஆமா 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 அதை வெளிப்படுத்துவார். அது அவருக்கு உண்மையிலேயே அரசியல் ரீதியாக ஒரு பெரிய பின்னடைவு. இது எப்படி பாதிச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக கூட்டணிக்கு போனா அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஆயிடுறாரு. திமுக கூட்டணிக்கு போனீங்கன்னா திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஆயிடுறாரு. இப்படி அந்த கூட்டணி கட்சிகளினுடைய கொள்கை பரப்பு செயலாளராகவே செயல்படுகிறார் என்கிற அந்த ஒரு துணி இருக்குல்ல, அது விமர்சனம் அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவை தந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொன்னு, தேர்தல் களங்களில் எப்படி வியூகங்களை வகுக்க வேண்டும் என்பதை முறையாக வகுக்காமல் தேர்தல் வியூகத்தை மாற்றி அமைத்தது என்பது ஒன்று. தேர்தல் அணுகுமுறையில் பல்வேறு தவறு செய்தது. இதெல்லாம் அந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவை தந்திருக்கிறது. ஆனா எனக்கு ஒரு செய்தி, நான் தஞ்சாவூர் மாநாட்டுல நான் தான் துவக்க உரை பேசினேன். சமீபத்துல 2017 2018 நினைக்கிறேன், தஞ்சாவூர்ல அண்ணா பிறந்த நாள் விழா மாநாட்டுல நான் பேசுற போது சொன்னேன், குமாரசாமி ராஜான்னு ஒருத்தர் இருந்தார் தமிழ்நாட்டுல, சுப்புராயலுன்னு ஒருத்தர் இருந்தாரு, முனுசாமி நாயுடுன்னு ஒருத்தர் இருந்தாரு, ஈவே ராமசாமி என்கிற பெரியார் என்று ஒருவர் இருந்தார். ஆனா இன்றைக்கு நீங்க போய் தமிழ்நாட்டு வீதிகள்ல பெரியார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈவே ராமசாமின்னு கேட்டீங்கன்னா தெரியும். நான் பெரியாருடைய பெயரை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லல, அவருடைய இயற்பெயர் என்பதற்காக சொல்கிறேன். நீங்க பெரியார் பெயரை சொல்லி கேட்டீங்கன்னா பெரியார தெரியும். முனுசாமி நாயுடுவை தெரியுமான்னு கேட்டா தெரியாது. குமாரசாமி ராஜாவை தெரியுமான்னு கேட்டா தெரியாது. சுப்புராயலுவை தெரியுமான்னு கேட்டா தெரியாது. நான் சொன்ன சுப்புராயலு, முனுசாமி நாயுடு, குமாரசாமி ராஜாலாம் மதராஸ் மாகாணத்தினுடைய முதலமைச்சர்களாக இருந்தவர்கள். பெரியார் எந்த அதிகார பொறுப்புக்கும் வரல. ஆனா வரலாற்றில் பெரியார் நிலை பெற்றிருக்கிறார். அதுபோல நீங்க அரசியல் ரீதியான அங்கீகாரங்கள் பெறவில்லைன்னு சொன்னாலும், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்தை நாளை வரலாறு மறந்துடும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியை நாளை வரலாறு மறந்துடும். ஏன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த ஜானகி அம்மையாரை இன்றைக்கு தமிழ்நாடு மறந்து விட்டது. ஒருவேளை நாளை ஜெயலலிதா அம்மையாரை கூட தமிழ்நாடு மறக்கலாம். ஆனால் தமிழ்நாடு மறக்க முடியாத தலைவராக பெரியாருக்கு அடுத்து எந்த அதிகார பொறுப்பையும் பெரிதாக சுவைக்காமல் தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களை வென்றெடுத்தார்னா அது தலைவர் வைகோன்னு அன்னைக்கு நான் மாநாட்டுல பேசினேன். அதுல உறுதியா இருக்கேன். இப்போதும் அதில் மாறுபட்ட கருத்து இல்ல. ஏனென்று சொன்னால், அவர் பதித்திருக்கிற தடங்களை தமிழ்நாட்டில் இன்னொரு தலைவரால் பதிக்க முடியாது. அவர் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கத்தை தமிழ்நாட்டில் இன்னொரு தலைவரால் ஏற்படுத்த முடியாது. அத்தகைய தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தினார். அதனால வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்டு, அரசியல் அங்கீகாரங்களுக்கு அப்பாற்பட்டு மக்கள் மனங்களை வென்றெடுத்திருக்கிற தலைவர் என்கிற அடிப்படையில் அவர் நிலை பெற்றிருக்கிறார். எனவே அது அவருக்கு கிடைத்திருக்கிற மகத்தான வெற்றி என்றுதான் நான் சொல்வேன். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பா மறுமலர்ச்சி திராவிட கழகத்தோட ஆரம்பத்துல இருந்து வைகோ தமிழ்நாட்டு அரசியல்ல எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைவர் அப்படின்ற பல விஷயங்களை குறிப்பிட்டு பேசுனீங்க. உங்க கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி.